பாதி பொய். இந்த பசங்களாம் அதை நம்புறாங்கன்றது தான் கவலை. இந்த மாணவர்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. சார் நான் பட்டிமன்றம் பேசுற நடுவர் சார், யூடியூப்ல அன்னைக்கு பாக்குற செத்துட்டாருன்னு வந்துச்சு. அவர் ஊர்ல இருக்காரு, செத்துட்டாருன்னு வச்சு நான் சென்னை, சரி போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், செல்போன் பேச முடியாதுல்ல, அவர் தான் செத்துட்டாரு எடுக்க மாட்டாருன்ட்டு லேண்ட்லைன்ல போட்டேன். எடுத்து ஹலோன்னாரு, ஐயா தவறிட்டாங்களா, டை ஐயா தான் பேசுறேன்னு. ஐயா நான் உடனே, நம்மளும் பேச்சாளர் தானே, ஐயா சாரி ஐயா நான் இந்த மாதிரி யூடியூப்ல தெரியும் சொல்லு அப்படின்னா. யூடியூப்ல பார்த்தேன் ஐயா, எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சுங்க ஐயா. ஐயா ஒன்று செய்யா, நான் அவரே பெரிய பேச்சாளர் பட்டிமன்ற தடுவார். நான் அவருக்கு ஐயா நீங்க ஒன்று, ஏன்னா தெரியாதமா கேட்டேன் சார், அதை வரைக்கிறதுன்னு. ஐயா நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க ஐயா, இது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஐயா, இது நல்லதுக்கு தான் ஐயா, இந்த மாதிரி நியூஸ் சொன்னா நீங்க 100 வருஷம் இருப்பீங்க ஐயா எல்லாம் சொன்னேன். அவர் யாரு, அவரு டை அதெல்லாம் இருக்கட்டும், இது உண்மையா இருந்தா கூட நீங்க வெறும் போன் பண்ணி தான் விசாரிப்பியா, நேரில் வந்து பார்க்க மாட்டியா, சும்மா இருக்கனா இல்லையான்னு பாக்குறேன். சார் வச்சுட்டாரு, வச்சது மட்டும் இல்ல, அன்னிலிருந்து எந்த பட்டிமன்றத்துக்கு அதை பேசவே கூப்பிடுறது இல்லை. ஏன்னா அவருக்கு நேரில் போலியேன்னு ஒரு அர்த்தம். ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே மாணவர்களே நீங்கள் படியுங்கள், ஆங்கிலம் நன்றாக படியுங்கள், எவ்வளவு முடியுமோ ஆங்கிலத்தில் படியுங்கள், ஆங்கிலத்தில் பேசுங்கள். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை தவிர வேறு மொழி கிடையவே கிடையாது. ஆனால் தமிழை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் தமிழ்தான் உங்களுடைய அடையாளம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்தான் நம்முடைய அடையாளம். நீங்கள்லாம் இவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. நான்லாம் படிக்கும் போது இங்கிலீஷ் ஸ்கூலே கிடையாது. அப்பெல்லாம் ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கான்வென்ட் இந்த கிறிஸ்டின் மிஷன் நடத்துவாங்க. எனக்கு இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மா சொன்னாங்க நான் உனக்கு கண்டிப்பா சேர்க்கறேன்டா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்காதீங்க, அப்பெல்லாம் 5 வயசுல தான் படிக்க போவோம். அதனால நல்லா ஞாபகம் இருக்கு. சார் ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, எங்க அம்மா எங்கிட்ட சொல்லினே வராங்க. அங்க ஒன்னு மிஸ் இருப்பாங்க புடவை கட்டி, அப்படி இல்லைன்னா சிஸ்டர் இந்த நன்னு இருப்பாங்க. நன்னு இருந்தாங்கன்னா சிஸ்டர் சொல்லு, மிஸ் இருந்தாங்கன்னா மேடம் சொல்லு. சரிங்கம்மா, முதல்ல வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு, மோன சொல்லுறோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ், வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள். ஓகே அவ்வளோதான். போனா மிஸ் தான் இருந்தாங்க. குட் மார்னிங் மிஸ், என்ன குட் மார்னிங் நாங்க. ஸோ இன்டர்வியூ ஆரம்பிச்சது. மேடம் சும்மா இல்லாமல் வாட் இஸ் யுவர் நேம் நாங்கள் மோன சொன்னது. வெரி குட். வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள். வெரி குட். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அதானே கேட்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு அர்த்தமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. செல்வராஜ் அப்படின்னு. நோ பேபி, நோ நோ நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதே செல்வராஜ் அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு அமிச்சிட்டாங்க. சார் நல்லா ஜாக் அண்ட் ஜில்ல 6th கிளாஸ் தான் சார் படித்தேன். ஒரு கிளிப்பிங் எல்லாம் பாரு. இந்த யூடியூப் வந்தாலும் வந்தது பா. எங்க அத்தை 72 வயசுங்க, கொரோனாக்கு முன்னாடி 72 வயசு, உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. கொரோனா இல்ல, உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. போய் பார்க்கலான்னு போனேன். எங்க அத்தை சொல்லுது, நீ யூடியூப்ல நிறைய வர, டிவியில நிறைய வர, எனக்கு கூட ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பா, எல்லாரும் மாதிரி நானும் சமையல் பண்றேன். அத்தை நீ நான் சமையல் பண்ணுவேன் 72 வயசுல? என்ன இல்லப்பா, நான் உப்புமா பண்ணுவேன். எது உப்புமா, ரவை உப்புமா நல்லா பண்ணுவேன். இது பண்றதுக்கு யூடியூபா அப்படின்னா. ஆமாப்பா. என்ன இப்படி சொல்ற, உங்க மாமா உயிரோட இருக்கும்போது அப்பப்ப பண்ணி கொடுப்பேன். அதாவது ரவை உப்புமா பண்ணி போட்டு எங்க மாமாவை போட்டு தள்ளிக்குது அது. சார் இறந்துட்டாங்க சார் அந்தம்மா. அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு, இறந்துட்டாங்கன்னு போய் பார்க்குறேன். அவங்க பொண்ணுங்க நான் என்ன பார்த்தோன்னா சொல்லுது, மாமா எங்க அம்மா கடைசி ஆசையை கூட நீ நிறைவேற்றலையே மாமான்னு அழுதுகினே. ஏதோ அவங்க என்னமோ காசி பூனாக்கு போற மாதிரியும் நான் அதை குடும்பமா விட்டா மாதிரியும் யூடியூப்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃப் அன்னைக்கு சொல்றாங்க, வெளியே சுத்தாம மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்க,
சிக்கன் பிரியாணி பண்றானா, இந்த நாக்கு கேக்குதா, அலைஞ்சுன்னு வந்தேன். சிக்கன் பிரியாணி வச்சா சார் ஊர்காய் தான் அடிச்சுதுங்க. என்னடா அது ஊர்காய் தான் அடிக்கு, என்னது இது அப்படின்னு. ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னு நான் சொன்னேன். சிக்கன் பிரியாணி என்ன ஊர்காய்? ஆமா, இது உனக்கு செய்ய தெரியாதே, யார் சொல்லி கொடுத்ததுன்னா யூடியூப்ல கத்துக்கிட்டேன். யூடியூப்ல யார் சொல்லி கொடுத்ததுன்னு வனிதா விஜயகுமார். நான் கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். எதுக்கு பிரச்சனை? எல்லாமே எல்லாமே பாதி பொய். இந்த பசங்களாம் அதை நம்புறாங்கன்றது தான் கவலை. இந்த மாணவர்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. சார், நான் பட்டிமன்றம் பேசுற நடுவர் சார், யூடியூப்ல அன்னைக்கு பாக்குற செத்துட்டாருன்னு வந்துச்சு. அவர் ஊர்ல இருக்காரு, செத்துட்டாருன்னு வச்சு நான் சென்னை. சரி, போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், செல்போன் பேச முடியாதுல்ல, அவர் தான் செத்துட்டாரு, எடுக்க மாட்டாருன்ட்டு லேண்ட்லைன்ல போட்டேன். எடுத்து ஹலோன்னாரு. ஐயா தவறிட்டாங்களா? டேய், ஐயா தான் பேசுறேன். ஐயா, நான் உடனே நம்மளும் பேச்சாளர் தானே, ஐயா சாரி ஐயா, நான் இந்த மாதிரி யூடியூப்ல தெரியும் சொல்லு அப்படின்னா. யூடியூப்ல பார்த்தேன் ஐயா, எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சுங்க ஐயா. ஐயா ஒன்று செய்யா, நான் அவரே பெரிய பேச்சாளர், பட்டிமன்ற தடுவார். நான் அவருக்கு ஐயா நீங்க ஒன்று, ஏன்னா தெரியாதமா கேட்டேன் சார், அதை வரைக்கிறதுன்னு. ஐயா நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க ஐயா, இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஐயா, இது நல்லதுக்கு தான் ஐயா, இந்த மாதிரி நியூஸ் வந்தா நீங்க 100 வருஷம் இருப்பீங்க ஐயா எல்லாம் சொன்னேன். அவர் யாரு? அவரு டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இது உண்மையா இருந்தா கூட நீங்க வெறும் போன் பண்ணி தான் விசாரிப்ப, நேரில் வந்து பார்க்க மாட்டியா? சும்மா இருக்கனா இல்லையான்னு பாக்குறேன். சார் வச்சுட்டாரு. வச்சது மட்டும் இல்ல, அன்னில இருந்து எந்த பட்டிமன்றத்துக்கு அதை பேசவே கூப்பிடுறது இல்லை. ஏன்னா அவருக்கு நேர்ல போலியேன்னு ஒரு அர்த்தம். ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. மாணவர்களே, நீங்கள் படியுங்கள், ஆங்கிலம் நன்றாக படியுங்கள், எவ்வளவு முடியுமோ ஆங்கிலத்தில் படியுங்கள், ஆங்கிலத்தில் பேசுங்கள். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை தவிர வேறு மொழி கிடையவே கிடையாது. ஆனால் தமிழை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் தமிழ்தான் உங்களுடைய அடையாளம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்தான் நம்முடைய அடையாளம். நீங்கள்லாம் இவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. நான்லாம் படிக்கும் போது இங்கிலீஷ் ஸ்கூலே கிடையாது. அப்பெல்லாம் ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கான்வென்ட் இந்த கிறிஸ்டின் மிஷன் நடத்துவாங்க. எனக்கு இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு கண்டிப்பா சேர்க்கறேன்டா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்காதீங்க, அப்பெல்லாம் 5 வயசுல தான் படிக்க போவோம். அதனால நல்ல ஞாபகம் இருக்கு. சார், ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லினே வராங்க, அங்க வந்து ஒண்ணு மிஸ் இருப்பாங்க புடவை கட்டி, அப்படி இல்லைன்னா சிஸ்டர் இந்த நன்னு இருப்பாங்க. நன்னு இருந்தாங்கன்னா சிஸ்டர் சொல்லு, மிஸ் இருந்தாங்கன்னா மேடம் சொல்லு. சரிங்கம்மா, முதல்ல வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு, மோன சொல்லுறோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? செல்வராஜ். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். ஓகே, அவ்வளவுதான். போனா மிஸ் தான் இருந்தாங்க. குட் மார்னிங் மிஸ், என்ன குட் மார்னிங் நாங்க. ஸோ இன்டர்வியூ ஆரம்பிச்சது. மேடம் சும்மா இல்லாம வாட் இஸ் யுவர் நேம்? மோன சொல்லுங்க. வெரி குட். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். வெரி குட். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? அதானே கேட்கணும். அந்தம்மா என்ன பண்ணிடுச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு அர்த்தமா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. செல்வராஜ் அப்படின்னு. நோ பேபி, நோ நோ நோ. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அதே செல்வராஜ் அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு அமிச்சாங்க. சார், நல்லா ஜாக்கஞ்சில 6th கிளாஸ் தான் சார் வந்து படித்தேன். இங்கிலீஷ் தெரியாது. இப்ப கூட இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்தா தடுமாறுவேன். எங்க ஆபீஸ்ல திடீர்னு ஒரு சிஇஓ வந்தாரு. எங்க ஆபீஸ் தமிழ், எங்க சேர்மன் தமிழர், நாங்க எல்லாம் ஆபீஸ்ல தமிழ் தான் பேசிருப்போம். ஒரு சிஇஓ வந்தாரு. சிஇஓவும் தமிழர் தான், ஆனா அவர் வந்து இல்ல இங்கிலீஷ்கார மாதிரி வந்து வாட் நான்சென்ஸ், எல்லாம் தமிழ்ல பேசினீங்க, ஆபீஸ் லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ். என்கிட்ட இல்ல, எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பேசணும்ட்டாரு. சொல்லிட்டு என்ன உள்ள ரூம்ல கூப்பிட்டாரு. நான் போனேன். நீங்க ஏதோ வெளியில தமிழ்ல பட்டிமன்றம்? எஸ் சார். அதெல்லாம் வெளியில, ஆபீஸ் உள்ள ஒன்லி தமிழ். எஸ் சார். முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து அவர்கிட்ட பேச்சே வச்சுக்கிறது இல்லை. எதுக்கு சார்? ஏதாவது பேசணும் இங்கிலீஷ்ல பேசணும். இந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ள
அது தப்பு தவறுமா தொக்கி கிக்கி பேசி விட்டுட்டேன். அவர்கிட்ட பேச்சே இல்லை. என்ன ஆச்சு, நான் என் ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போவேன், ஆக்டிவால, ராயபுரம் சென்னையில். அன்னைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டேன், ஒரு வேனு குட்டியானன்னு ஒரு வேனு இருக்குது. அது என்ன கம்பெனி தெரியாது, குட்டியானன்னு எல்லாம் சொல்லுவான். அந்த வேனில் பின்னால் போய் இடிச்சு என்னோட ஸ்கூட்டர் மட்காட்டி நசுங்கிடுச்சு. இப்போ மெக்கானிக் கிட்ட போய் தான் நான் ஆஃபீஸுக்கு போக முடியும். மணி 7. லீவு சொல்லணும்னா சிஓ கிட்ட தான் சொல்லணும். சிஓ கிட்ட சொல்லணும்னா இங்கிலீஷில் தான் சொல்லணும். பெரிய தலைவலி. ஃபோன் பண்ணேன், குட் மார்னிங் அப்படின்னாரு. என்னன்னு சொல்றது, சார் ஐ ஹிட் ஸ்மால் எலிபென்ட் சார்னு. அந்த 7 மணிக்கு பிபி ஏறிச்சு அவருக்கு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், யூ ஆர் ரைடிங் இன் த ஃபாரஸ்ட் ஊழல். என்ன சொல்றது தெரியல சார். ஹிட்டு தெரியும், ஸ்மால் எலிபென்ட் தெரியும், மட்காடு நசுங்கிடுச்சு. அதுக்கு நசுங்கிடுச்சுக்கு இங்கிலீஷ்ல தெரியல. இல்ல சார் சொட்டையாயிடுச்சுன்னு சொல்லலாம். சொட்டையாயிடுச்சுன்னா அவருக்கு புரியும், அவரு தமிழர் தான். ஆனா அவரு சொட்டை, அதனால அவனுக்கு காலங்களில் அவரை திட்டுறோம்னு நினைச்சுக்க போறான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு. சார் எனக்கு ஆங்கிலம் அப்பப்ப அவ்வளவா தெரியாது, ஆனா என் தாய்மொழி தமிழ பேசி சமாளிக்க தெரியும். தாய்மொழியில தெளிவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போய் பேசிட்டு வரேன் பாருங்க. அதுதான் என் தாய்மொழி எனக்கு கொடுத்த பரிசு. ஆங்கிலம் என்பது வேலைக்கான மொழி, தமிழ் என்பதுதான் நம்முடைய. நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா சார் பெரிய பிரச்சனை, எதை அடைய வேண்டும் என்ற தெளிவு இருக்குல்ல, அம்மா அப்பாங்க தான் அதை சொல்லி தரணும். இந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும் போது, தம்பி நீ என்னவா வர போற, டாக்டர் என்ஜினியர் அப்படின்னா. +2 முடிச்சு பையனை தெரியல சார், எங்க அப்பாவுக்கு கேட்கணும்ன்றான். எதை அடைய வேண்டும் என்ற இலக்கே தெரியவில்லை. நம்மளே நிறைய பேருக்கு தெரியாது. உடுப்பி ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த பிறகு 4:30 மணிக்கு சாயங்காலம் என்ன சார் இருக்கும் உடுப்பி ஹோட்டல்ல, தெரியாது நம்மளுக்கு என்ன இருக்குது, அது கேள்வி கேட்போம். ஏன் உடுப்பி ஹோட்டல் என்ன இருக்கும், என்ன இருக்கு, அவன் பாவம் தொண்டை வத்தி 4 ஐட்டம் சொல்லுவான், 2 இட்லி சாம்பார் எடுத்துவான். அதுதான் சொல்ல வேண்டியது தானே. எதை அடைய வேண்டும் என்ற, யாருக்கு எதை அடைய வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறதோ நிச்சயமாக அவன் அதை அடைவான். அதான் உண்மை. சார் கென்னடி அமெரிக்கால ஜனாதிபதியா இருக்கும் போது வீக்லி ஒன்ஸ் பப்ளிக்க பார்ப்பாரு. ஒரு நாள் வராது, வெளியில லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருக்கான். அத போய் ஒவ்வொருத்தரையா பேசிட்டு இருக்காரு. ஒரு பையனை கேட்கிறாரு, நீ என்னவா வர போறன்னு. அவன் சொல்றான், நான் ஜட்ஜா வர போறேன், வக்கீலா வர போறேன். ஒரே பையன் சொன்னான், சார் நான் உங்களை மாதிரி யூஎஸ் பிரசிடண்டா வரணும்னா. சிரிச்சாரு, எஸ் சார் ஐ மீன் இட் அப்படின்னா. உண்மையிலேங்க அந்த பையனுடைய நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆவது. கரெக்டா அந்த பையன் லா படிச்சான், ஒரு நகரத்தின் மேயர் ஆனா, அடுத்த ஸ்டெப்புக்கு போனா பாராளுமன்ற உறுப்பினரான், அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவே 2 முறை ஆனான், பில் கிளின்டன். ஆக எது நாம் ஆக வேண்டுமோ அது ஆகணும். அதற்கு கனவு காண வேண்டும். அப்துல் கலாம் மிக அற்புதமாக சொல்லுவார், கனவு என்பது தூக்கத்தில் வருகிற கனவல்ல, கனவு வருவது தூங்காமல் உழைப்பதாக வருவது. ஆக கனவு காணுங்கள், நீங்கள் யாராக வரப்போகிறீர்கள் என்று. அந்த கனவை நிறைவேற்ற நிறைய மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருமே ஒரு ஹீரோவை எதிர்பார்க்கிறான். ஒரு பிரச்சனைனா நம்மளை ஹீரோ காப்பாற்றுவான்னு, யாரை காப்பாற்ற மாட்டான். மாணவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு நீங்க தான் ஹீரோ. இது சினிமா இல்ல. ஒரு ஹீரோ நம்மளை காப்பாத்த, உனக்குள் இருக்கிற ஹீரோ நீதான். ஹீரோவா நீயே இருக்கிற, பிரச்சனைகளை நீயே சமாளி. எதாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி ஏறு நடை போடு, வெற்றி அடைவாய். எப்பவுமே பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லை என்றால் திட்டம் சரியாக இருக்கும். திட்டம் சரியாக இருந்தால் செயல் சரியாக இருக்கும். செயல் சரியாக இருந்தால் இலக்கு தெரியும். இலக்கு நோக்கி செயல் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்நாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் முயுவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும்.
இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லைக் கெடும் முயூவ விளக்க உரை. நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லைப் பெற்ற ஆட்சி அதன் ஆட்சிக் காலம் குறைந்து விரைவில் அழியும். கலைஞர் விளக்க உரை. கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும்.